மக்களை இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி தொக்கு பண்ண போகிறாங்க. இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம். அதே மாதிரி சப்பாத்தி, தோசை தாராளமாக ஒரு 3 நாள் வச்சுக்கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் ட்ரையாக. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கான ஆயில் ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கான மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 ml அளவுக்கான ஆயில் இருக்குது. இது லைட்டாக ஹீட் ஏறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடுகு உளுந்து தாளித்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, ஒரு 5 வரமிளகா, 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 வெங்காயத்தை போட்டுடலாம். பெரிய வெங்காயத்தை நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். தொக்கு பண்ணும்போது வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஸோ அதனால் லைட்டாக நான் போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். லைட்டாக கலர் மாறிடுச்சு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். லைட்டாக வதங்கின கலர் மாறிடுச்சு. கிலோ அளவுக்கான தக்காளி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி போட்டுருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருப்பேன், அதாவது ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தக்காளி பார்த்தீங்கன்னா அது 2 மடங்கு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி. தக்காளி எந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் சாப் பண்ணி வைக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து ரெடி ஆகும். நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம், தக்காளியில் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம மற்ற மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான உப்பு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வரமிளகா போட்டிருக்கோம். இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் எடுத்து கொடுக்கும், அதுக்காக. மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கான மஞ்சத்தூள். சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் பொடி, நம்ம 65 ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சில்லி சிக்கன் பொடி தான். ஸோ அதையும் இந்த தக்காளி தொக்கு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து இதோடைய சீக்ரெட்டே. ஸோ நான் என்ன செய்யறேன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கான சில்லி சிக்கன் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது 65 மசாலா. அவ்வளோதாங்க, எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இது கொஞ்சம் வத்தணும். பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி தக்காளியிலிருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிளாஸ் அளவுக்கான தண்ணி, ஒரு 200 ml அளவுக்கான தண்ணியை ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடப்புறேன். கொதிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 5 பல்லு பூண்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது என்ன செய்யும் அப்படின்னா இது நல்லா இதோடைய டேஸ்ட் நல்லா தண்ணீரே கொதிக்கும், இதோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை போடலை, மல்லித்தலை போடலை. என்ன ரீசன் அப்படின்னா பொதுவாக மல்லித்தலை நம்ம ஏன் இதில் ஆட் பண்ணல அப்படின்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து மல்லித்தலை தேவை கிடையாது. சில சமயங்களில் மல்லித்தலை கொஞ்சம் நீங்கள் அழுகின ஸ்டேஜில் வாங்கினீங்க அப்படின்னா இதோடைய மொத்தத்தையுமே தக்காளி தொக்குமே அதை கெடுத்துடும். ஸோ அதனால தான் நான் ஆட் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் இன்னைக்கே போட்டுட்டு நாளைக்குள்ள முடிச்சிருவீங்கன்னா தாராளமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மக்களே இந்த பக்கம் தாங்க, இது பார்த்தீங்கன்னா அதான் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, நல்ல சிவப்பாக வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு இந்த லைட்டுக்கு கிரேவி கலர் இருக்குது, பட் நல்ல சிவப்பு இது. ஆக்சுவலாக பார்த்தா இந்த பக்கம் தாங்க தக்காளி மசிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வெங்காயம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் முழுசாக இருக்கணும். இது எப்படி இருந்தால் தக்காளி தொக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அங்கங்கே லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து என்ன பண்ணோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே சூடாக வச்சிடக்கூடாது. ஸோ இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி முக்கியம், பார்த்துக்குவோம். இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இந்த